ஒண்ணுமில்லை, இவங்க ஆரியப்பட்டர்னு சொல்றாங்களா? இந்த ஆரியப்பட்டர்னு சொல்றவர் கூட நம்ம கடலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பாடலிபுரம், கடலூருக்கு வந்து பாடலிபுரம்னு ஒரு பேர் இருக்குது. பாதிரி மரம் தான் தலைவிரிச்சோம், அந்த இடத்துல தான் பிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு ஆய்வே இருக்குது. இவங்க ஒத்துக்குவாங்களா? பாடலிபுரம்னு சொல்லிச்சுன்னு சொன்னாயோ பாட்னா பாடலிபுரம்பாங்க. இதுக்கும் ஒரு பாடலிபுரம் தான் பேர். பாதிரி மரத்தினுடைய தலைவிரிச்சமாக கொண்ட கடலூர் பாடலீஸ்வரர் அங்கே தான் பிறந்தாரு, அவருக்கு ஒரு தமிழ் பேர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு இருக்குது. வேலாயுதன்னு சொல்லக்கூடிய ஒரு வித்யாலயில் இருந்த ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மேத்ஸ் கணக்கில் அவர் ஆய்வு பண்ணியிருக்காங்க. கேரளாக்காரங்க அவங்க பொன்னானியில் தான் பிறந்தாங்கம்பாங்க ஆரியப்பட்டர். 3 பேர் இருக்குது, சமஸ்கிருதத்தில் ஒரு பேர் இருக்குது, தமிழில் ஒரு பேர் இருக்குது. அப்படியெல்லாம் வச்சுக்குவாங்க அன்னைக்கு. ஆனால் அவர் தான் தொகுத்தாரான அறிவு என்பது வந்துக்கிட்டு அப்படியே வந்து அவங்க அப்படியே மெதுவாக ஒன்று சேர்ந்து அக்யூமுலேட் ஆகுறது, ஒன்று சேர்றது. அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சொல்லியிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி இவங்க வளர்ந்துக்குவாங்க இல்லைங்களா? இப்போ அப்படி தான் அறிவெல்லாம் இருக்குது. இந்த சக்கரத்தை யார் கண்டுபிடிச்சாருன்னு யாருக்காச்சும் தெரியுமா? சைபர் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு யாராச்சும் தெரியுமா? பெண்கள் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு யாராச்சும் தெரியுமா? இப்போ அறிவு என்பது வந்துக்கிட்டு சரி தவறுங்கிறனால ஒவ்வொரு சரிக்குமே வந்தது. அதை தொகுத்து சொன்னவர் தான் இந்த மாதிரி குப்தர், பிரம்மகுப்தரும்பாங்க, ஆரியப்பட்டிரும்பாங்க, இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. தனி மனிதன் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சாதிச்சிருப்பான். வரலாற்றில் தனிப்பட்ட நபர்களுக்கு ஒரு பாத்திரம் இருக்குது, ஆனால் தனிப்பட்ட நபரே வரலாறு கிடையாது. வரலாற்றில் அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தை வச்சுட்டு போயிருப்பாங்க. புரியுதுங்களா? ஒட்டு மக்கள் போராட்டங்காட்டிக்கு தான் காந்தியினால் வந்து விடுதலை அவங்ககிட்ட இருந்து வாங்க முடிஞ்சுது இல்லைங்களா? தனியாலெல்லாம் முடியாது. அது மாதிரி தான் அறிவும் சம்பந்தது. அதனால் இந்த பாரம்பரிய அறிவு என்பது வந்து அறிவியலின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை. அதனால் வருடி இப்போ என்ன நாம் என்ன செய்யணும், கொண்டு வந்தோம்னு சொல்லிச்சுன்னா, ஏன்னா அதிகாரம் இருக்குது, அவங்க கொண்டு வந்துருவான். எல்லாருமே எதுக்குறாங்க. நீங்கள் என்ன செய்யணும், இது அறிவியல், இது மூட நம்பிக்கை அப்படின்னு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பாட்டு வந்துச்சு. வாயிலிருந்து லிங்கத்தை எடுக்கிறேன்னாங்க, இப்படின்னா விபூதியை கொண்டு வர்றேன்னு சொன்னாங்க அல்லவா? அதுக்கு ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா, எங்களுக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் சாய் பாபா, உன்னைய கடலெல்லாம் தூக்கி போடுறேன்டா சாய் பாபா, கடலெல்லாம் பெட்ரோலா போட சாய் பாபா, எங்களுக்கு பெட்ரோலு இறக்குமதி செய்ய வேண்டாம் சாய் பாபான்னு ஒரு பாட்டு வந்துச்சு. ஏன்னா ஒரு குடம் பெட்ரோல்லாம் மண்ணி நிடிச்சோமா, ஒரு குடம் தண்ணி ஊற்றி அப்படி கை விரல விட்டு ஆட்டினாரமா பெட்ரோல் ஆகிடுச்சோம். இப்போ ஒரு விரல விட்டு பெட்ரோலாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கடல் தூக்கி போட்டால் கடலெல்லாம் பெட்ரோல் ஆயிரும்.